கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். நாம் கடந்த முறை ஒரு புது செய்தியை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். அதாவது இந்த தலையங்கம் என்னென்று சொன்னால், இந்த கடைசி காலத்திலே குடும்ப தலைவர்களும் சபையை நடத்துகிற தலைவர்களும் செய்ய வேண்டியது என்ன? அந்த காரியத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். கடந்த முறை நாம் துவங்கி இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பாருங்கள். அதில் நாங்கள் வாசிக்கிறோம் என்னென்னா, சீக்கிரத்து சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துமான விசேஷம் என்று சொல்லி அங்கேயே நாம் அந்த வசனம் ஆரம்பிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ பார்க்கும்போது ஒரு ஆண்டருடைய ஒரு ஒழுங்குமுறையை நாங்கள் இதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அப்போ கடைசி காலத்தில் சம்பவிக்க போகிறதை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கிறதுக்காக தேவன் என்ன செய்கிறாராம்? அது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவிக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த காரியத்தை வெளிப்படுத்தவில்லை. அந்த காலத்தில் யோவானுக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் இந்த காலத்தில் நாம் வாழ்கிற இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் நமக்கும் வெளிப்படுத்த விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம், அதுதான் முக்கியம். அப்போ அதுதான் நாங்கள் போன முறை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் யோவானு சுவிசேஷம் நாங்கள் பார்த்தோம். பாருங்கள், நாம் கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அது இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே என்னுடைய ஊழியக்காரனும் இருப்பான் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்குறோம். அவனும் அங்கே இருக்க வேணும் என்று சொல்லி அங்கே நாங்கள் வேதத்தில் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த காரியம் மிக முக்கியம் இந்த காரியத்திலே. அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் செய்ய முதல் காரியத்தை நாங்கள் பார்க்க துவங்கி இருக்கிறோம். நான் செய்ய வேண்டியதை கிறிஸ்து எனக்கு வெளிப்படுத்த வேண்டும். அப்போ யாருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார்ன்றா பார்த்தீங்கன்னா, அதை நாங்கள் பார்க்குறோம். சங்கீதம் 15:1 நாங்கள் பார்த்தோம். கூடாரத்தில் யார் தங்குவான், தேவனுடைய பர்வதத்தில் யார் வாசம் பண்ணுவான்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். பாருங்கள், அப்போ அதனால தான் நாம் என்ன செய்வோம்னா, தேவனுடைய பர்வதத்தில் நான் வாசம் பண்ணுறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ புதிய ஏற்பாடு நாங்கள் பார்க்கும்போது இயேசுவை பின்பற்றவர்களாகவும் அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல நானும் இருக்கத்தக்க விதமாக இருக்க வேண்டும். அதான் நாங்கள் பார்க்குறோம். ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 20 வசனத்தை என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், அப்போ இது என்னென்று சொன்னா பார்த்தீங்கன்னா, பாருங்கள், நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான்னு சொல்லப்படுகிறது. பாருங்கள், அப்போ யார் அந்த அனுப்புகிறவன்? பாருங்கள், யார் அந்த அனுப்புகிறவன் என்றால் 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 13 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஆகியால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பேலன்ஸ் செய்கிறதா இருக்கிறது. பாருங்கள், அப்போ அந்த யோவான் சுவிசேஷம் நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் எதை வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 1 வசனத்தை நாம் எதை வாசித்தோமோ அதே போல தான் இங்கேயும் எழுதப்பட்டிருக்கு. அது ரிவர்ஸில் எழுதப்பட்டிருக்கு. பாருங்கள், எப்படி என்றால், நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். அது யார்? ஊழியக்காரன். அதாவது இயேசு கிறிஸ்து தமிழ் ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ அந்த வார்த்தை, அதாவது அந்த ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்துகிற அந்த வார்த்தையை பாருங்கள், ஏற்றுக்கொள்ளுகிறவன் அதான் சொல்லப்படுகிறது. என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், அதாவது கிறிஸ்துவாவை ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவன் பாருங்கள் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று இதில் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த செய்தி எங்கே வருகிற முதலிருந்து பிதாவிடத்திலிருந்து கிறிஸ்துவுக்கு கிறிஸ்து என்ன செய்கிற? ஊழியக்காரன் அனுப்புகிறார் அந்த காரியத்தை. அதான் இங்கே சொல்லப்படுகிறது. நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன். வெளிப்பட சொல்லப்பட்ட காரியத்தை அதே போல தான் இங்கேயும் இந்த மாதிரி யோவானில் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதான் நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் சொல்லப்படுகிறது. அப்போ ஏற்றுக்கொள்ளுகிறது என்னன்னு சொன்னால் தான் 1 தெசலோனிக்கேயர் நாங்கள் பார்க்குறோம். தேவ வசனத்தை பாருங்கள் ஏற்றுக்கொண்ட போது அவர் என்ன சொன்ன, நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு. அப்போ இதெல்லாம் என்னென்னு சொன்னா, கிறிஸ்து வெளிப்படுத்தி இருக்கிற காரியங்கள் தான் இது. அப்போ அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அது மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் என்றால் அது மனுஷனுடைய வசனம் அல்ல. அப்போ இதெல்லாம் தேவனுடைய வசனம், ஆவியானவர் வெளிப்படுத்துகிற வசனங்கள். அப்போ நீங்கள் மனுஷ வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே
நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். பாருங்கள், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலன் செய்கிறது. அப்போ அது என்னென்றால், அப்போ இந்த கர்த்தர் பார்த்தீங்கன்னா பிதா கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தி, கிறிஸ்து தம்முடைய ஊழியக்காரன் வெளிப்படுத்தி அது சொல்லுகிற வசனத்தை நாம் அதை உண்மையை ஏற்றுக்கொள்ளும் போது, இது தேவனுடைய வசனமாக அதை நான் ஏற்றுக்கொள்ளும் போது பாருங்கள் என்ன நடக்குமா, விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலன் செய்கிறது. அப்போ அந்த வசனம் என்ன செய்யுமாம், எனக்குள் பலன் தருகிறது. அப்போ என்னுடைய சரீரத்தில் வியாதி இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும், அந்த வியாதி என்னை விட்டு எடுத்து போடும். அந்த சங்கீதம் 107:20 எப்படி சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் எதை அனுப்புகிறார், வசனத்தை அனுப்புகிறார். அப்போ அந்த வசனம் எங்கேருந்து வருகிறது, பிதாவிடத்திலிருந்து அது இயேசு கிறிஸ்து மூலமாக ஊழியக்காரனுக்கு ஊழியக்காரன் அந்த ஜனங்கள் மத்தியில் பேசும்போது, அப்போ ஜனங்கள் எப்படியாம் அந்த வசனத்தை என்ன செய்கிறார்களாம், தேவனுடைய வசனமாக அவர்கள் அதை எப்படி தங்களுக்கு எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அந்த வசனம் அவர்களுக்குள் வந்தவுடனே அது என்ன செய்கிறது, அந்த வசனத்தை விசுவாசிக்கிறபடியினாலே உங்களுக்குள்ளே அது பலன் செய்கிறது. பாருங்க, அப்போ கர்த்தர் நம்முடைய சரீரத்துக்கு பலன் தருவார், நம்முடைய ஆத்மாவுக்கு பலன் தருவார். அப்போ தான் கர்த்தருடைய வார்த்தை செய்கிறது. ஏனென்றால் அந்த வார்த்தை டைரெக்டாக பிதாவிடத்திலிருந்து வருகிறது. அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்களும் கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும். கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் நாங்கள் பார்க்குறோம் இந்த காரியத்தை. அப்போ இதுதான் மிக மிக முக்கியம். அப்போ நாம் தேவனுடைய ஊழியக்காரனாக நாம் இருக்க வேண்டும். அப்போ ஊழியக்காரன் எங்கே இருக்க வேண்டும், கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே அந்த ஊழியக்காரன் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவனுக்குத்தான் அதான் நாங்கள் என்ன சங்கீதம் 15:1 பார்க்குறோம், தேவனுடைய பர்வதத்திலே வாசம் பண்ணுகிறவன். அப்போ தங்கி இருக்கிறவனுக்கும் வாசம் பண்ணுகிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்போ வாசம் பண்ண வேண்டும் நாம், அதான் இந்த முக்கியம். பாருங்கள், அப்போ அது எப்படி பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 11:3 உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறான் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாக இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்கள், இதுதான் தேவன் நியமித்த அந்த ஓர்டர். பாருங்கள், அந்த ஓர்டர் எப்படியாம், ஒவ்வொரு புருஷனுக்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து தலையாக இருக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு நான் குடும்ப தலைவனாக இருக்கிறேன், எனக்கு கிறிஸ்து எனக்கு தலையாக இருக்கிறார், அவர் தான் எனக்கு தலையாக இருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்திரீக்கு புருஷன் தலையாக இருக்கிறான் என்று நாங்கள் பார்க்குறோம். அப்போ பாருங்கள், அப்போ ஸ்திரீக்கு பார்த்தீங்கன்னா புருஷன் தலையாக இருக்கிறான். அப்போ புருஷனுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார். பாருங்கள், இதான் வெளிப்படுத்த 1 நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், தேவன் கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தி, கிறிஸ்து என்ன செய்கிறார்ன்றா தம்முடைய ஊழியக்காரனுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அப்போ பாருங்கள், ஒரு குடும்பத்திலே பாருங்கள், ஒரு புருஷன் ஊழியக்காரன், அவன் ஆசாரியன், அவன் குடும்பத்தை கண்காணிக்கிறவன். அப்போ அந்த குடும்பத்துக்கு அவன் தலையாக இருக்கிறபடியால் பாருங்கள், அந்த குடும்பத்தை அவன் தான் காக்க வேண்டும். அதான் குடும்ப தலைவன் என்று நாம் சொல்லுகிறோம். அதான் அந்த ஆண்டவர் நியமித்த அந்த ஓர்டர். பாருங்கள், அதான் ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறான். அப்படிப்பட்ட புருஷனுக்கு, அதாவது அவனுக்கு, அந்த புருஷனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்க வேண்டும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பிதா சொல்லுகிறதை கிறிஸ்து அந்த புருஷனுக்கு வெளிப்படுத்துவார், அந்த காரியங்களை வெளிப்படுத்துவார், என்னென்ன காரியங்கள் என்று சொல்லி. அப்போ அவன் என்ன செய்வான், அதான் எப்படி நோவாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாரோ தேவ எச்சரிப்பை பெற்ற தேவன் எச்சரிக்கிறார். ஜலப்பிரளயம் வரப்போவதுன்னு எச்சரிக்கிறார், நடக்க போகிற காரியத்தை எச்சரிக்கிறார். அப்போ எச்சரிப்பு பாருங்கள் உடனே வருகிறது. வந்த உடனே நோவா என்ன செய்கிறார், அவர் முதலாக தேவ பக்தி உள்ளவனாய் மாறுகிறார். அது என்ன அர்த்தம் என்றால், தன்னை அவர் பரிசோதித்து பார்க்கிறார். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இப்போ ஜலப்பிரளயம் வரப்போகிறது, இதை நான் தப்ப வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்போ என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி அவர் என்ன பரிசோதித்து பார்க்கிறார். அவர் தேவ பக்தி உள்ளவனாய் மாறுகிறார். அதோடு அவர் நிறுத்தவில்லை, என்னோட குடும்பத்துக்கு அவர் தலையாக இருக்கிறபடியால் பாருங்க, குடும்பத்துக்கு அவர் தான் தலை.
அதை ஆண்டவர் நியமித்த காரியம். அப்போ அவர் தலையாக இருக்கிறபடியா தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதுக்கேற்ற காரியத்தை அவர் என்ன செய்கிறார்? அங்கத்தான் நோவான பேழையை உண்டு பண்ணுகிறார். அப்போ இந்த கடைசி காலத்திலே இதுதான் நாம் செய்ய வேணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ பாருங்க, நாம் எச்சரிப்பு பெற ரெடியாக இருக்கிறோமா? நாம் குடும்ப தலைவராகிய நாங்கள் தேவனிடத்தை எச்சரிப்பு பெற நாம் எப்படி இருக்கிறோம்? அப்போ கர்த்தர் எதிர்பார்க்கிறபடி கிறிஸ்துவோடு நாம் நடக்கிறோமா? கிறிஸ்துவோடு நாம் இருக்கிறோமா? கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல நாம் இருக்கிறோமா? கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறோமா? இன்றைக்கு நான் குடும்ப தலைவராக உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். அதே போல தான் சபை நடத்துகிற தலைவர்களும் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். நீங்கள் யாரை பின்பற்றி கொண்டு இருக்கிறீர்கள்? கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்களா? நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீர்கள்? கிறிஸ்துவோடு நீங்கள் தங்கியிருக்கிறீர்களா? அதான் முக்கியம். அப்போ அதை நாம் தேவ எச்சரிப்பு பெற வேணும் என்றால் நான் கிறிஸ்துவோடு நான் இருக்க வேண்டும். கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே நான் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை நான் பின்பற்ற வேண்டும். பாருங்கள், ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஸோ இந்த வசனம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம்தான். பாருங்கள், இதில் என்ன நாங்கள் பார்க்குறோம் என்றால், ஆண்டவர் ஒருவனை அல்லவா படைத்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன் என்று சொன்னா, ஏன் குடும்பத்தை ஆண்டவர் உருவாக்கினார் என்றால், பாருங்கள், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. அப்போ இந்த தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுவதற்கு தான் ஆண்டவர் புருஷனை தலையாக நியமித்திருக்கிறார். அதுக்கு உதவிக்காக மனைவிமாரை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். என்ற ஆதாமுக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? பண்படுத்தவும் காக்கவும் வேணும் என்று சொல்லுகிறார். அப்போ ஆதாமுக்கு தான் அதை சொன்னார். அப்போ அதுக்கு உதவிக்காகத்தான் ஏற்ற துணை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே சிருஷ்டிக்கிறார் ஏவாளை, ஏற்ற துணையை. அதான் இங்கே நான் பார்க்குறோம். அதான் பாருங்கள், அதை சொல்லப்பட்டு அவர் ஒருவனை அல்லவா படைத்தார்னு சொல்லி. அப்போ அது உண்மையான அர்த்தம் என்றால் ஆண்டவர் ஒரு உடலாக அல்லவா படைத்தார். அதாவது கணவன் மனைவியும் ஒரு உடல். அப்போ இவர் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த தோட்டத்தை பண்படுத்தி காக்க வேண்டும். அதே போல தான் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை பாருங்கள், 2 பேரும் சேர்ந்து, அதாவது 2 பேரும் ஒரு உடலாக, கணவன் மனைவியுமாக ஒரு உடலாக சேர்ந்து குடும்பத்தை பண்படுத்தி காக்க வேண்டும். அப்போ அதுக்கு கண்காணியாக புருஷனை கர்த்தர் வச்சிருக்கிறார். என்ற புருஷன் தான் என்ன செய்யணும் என்றால் இயேசுவிடத்தில் எச்சரிப்பு பெற வேண்டும். தேவ எச்சரிப்பு இயேசுவிடத்தில் பெற்று குடும்பத்தை அவன் என்ன செய்யணும்? பழுது பார்க்க வேண்டும். அப்போ அதுதான் செய்ய வேண்டிய முறை. அப்போ அதுதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு புருஷனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்று அங்கே நாங்கள் பார்த்தோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே. அப்போ நான் என் மனைவிக்கு நான் தலையாக இருக்கிறபடியால், எனக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறபடியால், என்னுடைய குடும்ப காரியங்களை கட்டுவதற்கு, தேவ பக்திக்கு ஏதுவான சந்ததி உருவாகுவதற்கு நான் கிறிஸ்துவனிடத்தில் நான் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அவரிடத்தை நான் போய் விசாரிக்க வேண்டும். அத்தான் அவரோடு நான் ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் சபை தலைவர்களும் கிறிஸ்துவோடு பார்த்தீங்கன்னா, அவர் கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே இந்த தலைவர்கள் இருக்க வேண்டும். அதே போல தான் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அப்படி இருந்தால்தான் நான் கடைசி காலத்தை குறித்த தேவ எச்சரிப்பை நான் பெற்று நான் முதல் என்னை பரிசோதித்து பார்த்து என் குடும்பத்தை நான் ரட்சிக்க முடியும். அதே போலத்தான் சபை நடத்துகிற தலைவர்கள் முதல் தங்களை அவர்கள் பரிசோதித்து பார்த்து அது பொறுக்க பார்த்தீங்கன்னா சபையை அவர்கள் என்ன செய்யலாம்ன்றா கட்ட முடியும். அப்போ கிறிஸ்து சொல்லுகிற விதமாக எச்சரிப்பை பெற்று சபையை ஆயத்தப்படுத்த முடியும். மணவாளனை சந்திக்கிறதுக்கு சபையை ஆயத்தப்படுத்த முடியும். பாருங்கள், அந்த ஓர்டர் படி நாம் செய்தால்தான் நாம் தேவ எச்சரிப்பை நாம் பெற முடியும். அதான் கர்த்தர் நியமித்த அந்த ஓர்டர், அந்த ஒழுங்கு, அந்த வரிசையை நாம் கை கொள்ள வேண்டும். அதான் இங்கே மல்கியால நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானேன்னு சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஆண்டோடைய ஆதி திட்டம் என்னென்றால் பாருங்கள், தேவ பக்தி கேட்ட சந்ததியை நாம் உருவாக்க வேண்டும். அதான் மிக மிக முக்கியம். அதனால தான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா புருஷன்மாரை தலையாக வைத்திருக்கிறார். எதற்குன்னு சொன்னால் மனைவியை நடத்துகிறதுக்காக அல்ல, குடும்பத்தை ஆளுகை செய்கிறதுக்காக அல்ல, அவர்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவிடத்தில் போய் விசாரிக்கிறதுக்காக, இயேசுவிடத்தில் போய் எச்சரிப்பு பெறுவதற்காக அவர்கள் தலையாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் புருஷன்மார். அப்போ இதுதான் நமக்கு செய்ய வேண்டும். ஒவ்வொரு தலைவர்களும் கிறிஸ்துவிடத்தில் போய் விசாரிக்க வேண்டும், தேவ எச்சரிப்பு பெற வேண்டும்.
இன்றைக்கு பாருங்கள், அநேக குடும்பத்திலே பல பிரச்சனைகள் குடும்பத்திலே இருக்கும். ஆனால் அந்த குடும்ப தலைவர்களுக்கு அந்த குடும்பத்தில் என்ன நடக்கிறன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அவங்க என்ன வேலைக்கு போவதும் வருவதும் படுக்கிறதுமாக தான் அவங்களோட வாழ்க்கை போய்கொண்டிருக்கும். பிள்ளைகள் எப்படியான கட்டிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், என்ன மனநிலைமை அவங்களுக்கு இருக்கிறது, என்ன பாதிப்பு இருக்கிறது, மனைவிக்கு என்ன பாதிப்பு இருக்கிறது, ஸோ அது ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது. ஏதோ வேலைக்கு போகிறோம் வருகிறோம், ஸோ என் குடும்பத்தை நான் கவனிக்கிறேன், குடும்பத்துக்கு நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி அந்த வேலையை மட்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கண்காணிப்பான அந்த வேலை, அந்த மேய்ப்பனுக்குரிய வேலை, ஆசாரியனுக்குரிய அந்த வேலையை இன்றைக்கு அநேக குடும்ப தலைவர்கள் செய்வதில்லை. அப்போ அதற்கு பார்த்தீங்கன்னா நாம் என்ன செய்யணும் என்றால், கூடாரத்து போவதை விட்டுட்டு தேவனுடைய பர்வதத்திலே வாசம் பண்ண வேண்டும். அங்கே நாம் தங்கி இருக்க வேண்டும். அப்போ தங்கி இருந்தால்தான் கர்த்தர் என்ன செய்வார்னா நமக்கு எச்சரிப்பு தருவார். அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ முதல் நான் செய்ய வேண்டியது என்ன? கிறிஸ்து எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் அந்த காரியங்களை. அப்போ தேவ எச்சரிப்பை நான் பெற வேண்டும் முதலாவது. அப்போ தேவ எச்சரிப்பு பெறுவதற்கு நான் எப்படி என்று சொல்லி நான் அறிய வேண்டும். அதாவது நான் தான் என் குடும்பத்துக்கு தலையாக இருக்கிறேன். கிறிஸ்து எனக்கு தலையாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார். அதனால தான் யோவானில் நாங்கள் பார்த்தபடி தேவன் கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தி கிறிஸ்து ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ தேவ எச்சரிப்பை நான் பெற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தரோடு நான் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அதாவது கிறிஸ்துவோடு அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நான் இருக்க வேண்டும். அதான் நாங்கள் பார்த்து கொண்டு வாரோம். அப்போ இந்த காரியத்தை மிகவும் நாம் கவனிக்க வேண்டும். பாருங்கள், 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், அப்போ இதில் என்ன பார்க்குறோம்னா, தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால், சொந்த குடும்பத்தை நடத்துவதற்கு புருஷன் மாதிரி ஆண்டு தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். அதுக்கு உதவியாக மனைவியே ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். பாருங்கள், அப்போ புருஷன் மாதிரி பார்த்தா நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், அவர்கள் தான் பாருங்கள் ஸ்திரிக்கு தலையாய் இருக்கிறார்கள். அப்போ புருஷனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ முதல் ஊழியம் எங்கே நடக்க வேண்டும் என்றால் குடும்பத்திலே தான் முதல் ஊழியம் நடக்க வேண்டும். அப்போ குடும்பம் பாருங்கள் எப்படி என்று சொன்னால், புருஷன் தான் பாஸ்டர், மனைவி தான் அசிஸ்டன்ட் பாஸ்டர். அப்போ பிள்ளைகள் விசுவாசிகள். அப்போ அந்த பிள்ளைகள் சீஷராய் மாற வேண்டும். விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் சீஷராய் மாற வேண்டும். அதுதான் பாருங்கள் கர்த்தர் விரும்புகிறார். அதான் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராலே ஞானஸ்நானம் கொடுங்கள். அப்போ ஞானஸ்நானம் எப்போ கொடுக்க வேண்டுமா? சீஷராக்குன பிற்பாடு. அப்போ அது ஒரு முறை இருக்குது. ஆண்டவர் ஒரு முறை வைத்திருக்கிறார். அப்போ அதை நாம் கை கொள்ள வேண்டும். அதே போலத்தான் பாருங்கள், முதல் எங்கே ஊழியம் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் குடும்பத்திலே அதை ஆரம்பிக்க வேண்டும். அதான் நான் சொல்லுகிறார். அப்போ சொந்த குடும்பத்திலே அந்த ஓர்டர் படி நீங்கள் இல்லாட்டா நீ என்னோட சபையை நடத்த போறீங்கன்னு சொல்லி தான் அங்கே நாங்கள் அந்த வார்த்தை சொல்லுகிறது. அதான் திரும்ப வாசிக்கிறேன். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால், பார்த்தீங்க, தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான்? அப்போ அந்த சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால், அதான் நாங்கள் பார்த்தோம். அப்போ குடும்பத்தை எப்படி நடத்துவதென்றால், நான் பார்த்தீங்கன்னா என் குடும்பத்துக்கு நான் தலையாக இருக்கிறேன், எனக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார். அப்போ அதை நான் முதல் அறிந்திருக்க வேண்டும். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் தேவனுடைய பர்வதத்திலே நான் பார்த்தீங்கன்னா காத்திருக்க வேண்டும். அங்கே நான் வாசம் பண்ண வேண்டும் என்ற அங்கே தான் தேவன் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இப்போ கிறிஸ்து கூட இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவோடு நான் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வாழும் ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். அப்போ கிறிஸ்துவோடு நான் இருக்க, அதான் அவர் சொல்கிறார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடைய ஊழியக்காரன் இருக்கிறான் என்று சொல்லி. அப்போ அவரோடு நான் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை நான் பின்பற்ற வேண்டும். அப்போ அதை நான் செய்யும் போது தான் நான் தேவ எச்சரிப்பை பெற்று என் குடும்பத்தை, அதை நான் மல்கியால் 2:15 நாங்கள் பார்த்தபடி தேவ பக்திக்கேற்ற ஒரு சந்ததியை நான் உருவாக்குவேன். அதான் குடும்பத்தை நடத்துகிற விதம். அப்போ இப்படியே நான் நடத்தும் போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள், சபையும் அதை ஆட்டோமேட்டிக்காக அந்த காரியம் சபையிலையும் வரும். ஏன்னா குடும்பத்தில் அந்த காரியத்தை செய்கிறபடியினால் அது அப்படியே சபைக்கு வரும். அப்போ சபையும் பார்த்தீங்கன்னா ஒரு தேவ பக்தி சந்ததி அந்த சபையிலையும் உருவாக துவங்கும். அதான் அந்த முறை. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான்னு சொல்லி. இப்போ விளங்காத அந்த அர்த்தம் என்னன்னு சொல்லி. அப்போ ஊழியம் எங்கே ஆரம்பிக்க வேண்டும் என்றால் வீட்டிலே ஆரம்பிக்க வேண்டும்.
அப்போ வீட்டில் இருக்கிற தலைவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் செய்வதில்லை. இன்றைக்கு குடும்ப தலைவர்கள் வேலைன்னு வேலைக்கு ஓடி திரிகிறார்கள். அதான் நான் மெயினாக ஓடி திரிகிறார்கள் ஒழிய, ஆனால் தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பதில்லை. கர்த்தர் என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி காத்திருப்பதில்லை. இன்றைக்கு ஜெபம் செய்கிறோம், நாம தான் பேசுகிறோம் ஒழிய கர்த்தர் பேச நாம் இடம் கொடுப்பதில்லை. ஆமென் சொல்லிட்டு நாம் வெளியே போய்விடுகிறோம். அப்போ நான் மலையிலே காத்திருக்க வேண்டும். பாருங்க, அங்கே யாத்திராமத்தை நாங்கள் வாசிக்கும் போது மோசே மலையை மேல் ஏறி போகிறார். பாருங்க 6 நாளும் பாருங்க கர்த்தர் மௌனமாக இருக்கிறார். மோசே மலையிலே தான் இருக்கிறார். ஆனால் 6 நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு சத்தமும் தேவனிடத்திலிருந்து வரவில்லை. அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் 7ஆம் நாள் பார்த்தீங்கன்னா மேகத்திலிருந்து கர்த்தர் பேச தொடங்கினார்னு சொல்லி அங்கே நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ அதான் முக்கியம். அப்போ கர்த்தர் பேசும் வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பாருங்க, நான் தேவ எச்சரிப்பை நான் பெற வேண்டும். அப்போ தேவனுடைய பர்வதத்தில் நான் போனால்தான் என்னுடைய குற்றத்தை குறித்து எனக்கு தெரிய வரும். அப்போ தான் தேவன் எனக்கு சொல்லுவார் என்னுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி கர்த்தர் எனக்கு சொல்லி தருவார். அப்போ நான் தேவ பக்தி உள்ளவனா நான் மாற முடியும். ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் சபை நடத்துகிற தலைவர்களும் தங்களை மாற்றிக்கொள்ள முடியும். அதான் நீங்கள் நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா குடும்பத்திலே பாருங்க, ஒவ்வொரு குடும்பமும் சின்ன சபையாக இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பமும் சபையாக இருக்கிறது. அப்போ இதுதான் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காரியத்திலே. அப்போ தேவனுடைய சமூகத்திலே ஒவ்வொரு தலைவர்களும் காத்திருக்க வேண்டும். அப்போ இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே பாருங்க குடும்ப தலைவன் இருக்க வேண்டும். இயேசுவோடு அவரோடு நடக்க வேண்டும். பாருங்க, அப்போ நோவா எச்சரிப்பு பெற்றார். அப்போ ஆண்டவர் எச்சரித்தார். எதிர்காலம் வரப்போகிற காரியத்துக்கும் எச்சரித்தார். அப்போ இன்றைக்கு நான் தப்ப வேண்டுமா? இந்த பஞ்சத்தில் நாம் தப்ப வேண்டுமா? வரப்போகிற யுத்தத்தில் நாங்கள் தப்ப வேண்டுமா? ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருங்கள். கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருங்க. கிறிஸ்துவோடு நீங்கள் அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நீங்களும் போய் இருங்க. மலையிலே காத்திருங்க. கர்த்தர் பேசும் வரைக்கும் காத்திருங்க. அப்போ தான் நான் எச்சரிப்பின் சத்தத்தை நான் கேட்டு பாருங்க, அப்போ என்னை நான் சரி செய்து என் குடும்பத்தை நான் ஆயத்தப்படுத்த முடியும். அதற்காகத்தான் நான் எங்கே போக வேண்டும் என்றால் நாம் மலைக்கு நான் ஏறி போக வேண்டும். அத்தனை இந்த காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். பாருங்க, 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். பாருங்க, அதே மாதிரி தான். அப்போ நான் இந்த வேலையை நான் செய்யாட்டால், நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்காமல், கிறிஸ்துவை நான் பின்பற்றாமல், கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே நான் இருக்காமல், தனி ஊழியம் என்று ஊழியத்தை செய்துட்டு வேலை வேலையத்தை செய்துட்டு அப்படி நான் செய்தோமா இருந்தால் பாருங்க என்ன சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாக இருப்பானா. பாருங்க எவ்வளோ ஒரு கடினமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. பாருங்க, அதே போலத்தான் இன்றைக்கு சபை தலைவர்கள் இன்றைக்கு ஊழியம் என்று தான் ஓடி திரிகிறார்கள் ஒழிய கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை தேவ எச்சரிப்பு பெறுவதற்காக கர்த்தருடைய பர்வதத்துக்கு போவதில்லை. கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே இவர்கள் இருப்பதில்லை. இவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றால் ஊழியம் என்று ஊழியத்துக்கு தான் ஓடி திரிகிறார்கள் ஒழிய இந்த காரியத்தை செய்வதில்லை. கிறிஸ்துவோடு காத்திருப்பதில்லை. தேவ எச்சரிப்பை பெறுவதற்காக காத்திருப்பதில்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவங்களை கவனிக்காமல் போனால், அப்போ நான் அவங்களை கவனிக்க வேண்டும் என்றால் நான் முதல் தேவ எச்சரிப்பை நான் பெற வேண்டும். என்னுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்குன்னு சொல்லி, அவங்களுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட காரியங்களே கட்டப்பட்டிருக்கிறார்கள், அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, அவங்க எந்த காரியத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எந்த ஃப்ரெண்ட்ஸோடு அவங்க கதைக்கிறாங்க, யாரோடு பழகுறாங்க, அவங்களுடைய காரியங்கள் நமக்கு தெரியாது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து வாரார்கள் தான் சபைக்கு, ஆனால் மற்ற நாட்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும்? நம்முடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? என் குடும்பம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு பல பேருக்கு தெரியாது. அப்போ அதை நான் தெரிய வேண்டுமென்றால் நான் எங்கே போக வேண்டும்? நான் தேவனுடைய பர்வதத்துக்கு போக வேண்டும். மலைக்கு நான் ஏறி போக வேண்டும். அதான் நாங்கள் பார்க்குறோம். அங்கே நான் ஏறி போக வேண்டும். அப்போ பாருங்க, கூடாரத்திலே நான் இருக்கிறதை விட்டுட்டு நான் மலைக்கு நான் போக வேண்டும். தேவனுடைய பர்வதத்துக்கு நான் போக வேண்டும். அங்கே போனால்தான் நான் தேவ எச்சரிப்பை நான் பெற முடியும். இன்றைக்கு அநேகர் அது செய்வதில்லை. குடும்ப தலைவர்களும்
சபையை நடத்துகிற தலைவர்களும் இந்த காரியத்தை செய்வதில்லை. அப்புறம் குடும்ப தலைவர்கள் வேலை வேலை கோடி தெரிகிறார்கள், உலக காரியங்கள் பின்னால் போய்கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய காரியங்கள், படிப்பு காரியங்கள், அந்த பாருங்க அப்படியான காரியங்கள், உலக காரியங்களுக்காக அவங்க பிரயாசப்படுகிறார்கள் குடும்ப தலைவர்கள். ஆனால் அதே போல் பாருங்கன்றா சபை நடத்துகிற தலைவர்களும் ஊழியம் என்று சொல்லி ஊழியம், அங்கே ப்ரேயர் மீட்டிங், அங்கே ப்ரேயர் மீட்டிங், அது மீட்டிங், இந்த மீட்டிங்னு சொல்லி அதிலே அவர் மெனக்கெடுகிறார்கள் ஒழிய தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தருடைய பர்வதத்தில் போய் காத்திருப்பதில்லை. அந்த தேவ எச்சரிப்பை பெறுவதற்காக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பதில்லை. கர்த்தாவை சொல்லும்னு சொல்லி காத்திருப்பதில்லை. அப்போ காத்தா தானே கர்த்தர் நமக்கு எச்சரிப்பார். என்னென்ன காரியம் சபையில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி, என்னென்ன குழப்பங்கள் வரப்போகுதுன்னு சொல்லி, யார் குழப்ப காரியங்களை கொண்டு வர போகிறான்னு சொல்லி, யார் நான் சபைக்கு எதிராக எழும்ப போகிறார்கள் என்று சொல்லி அதெல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே எச்சரித்து கொண்டிருப்பார். அதை நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள், பேதுருவுக்கு அனனியால் சப்பீரால் வீட்டுக்குள்ளே அவர்கள் செய்த காரியத்தை ஆவியானவர் பேதுருக்கு வெளிப்படுத்தினார். பேதுரு தான் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த அப்போஸ்தலனாக இருக்கிறார், அவர் தலையாக இருக்கிறார். அப்போ கிறிஸ்து என்ன செய்கிறாருண்டா பாருங்க, தூதனை அனுப்பி, தூதனண்டா செய்தி கொடுக்கிறவர். அதை இன்றைக்கு வாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் தூதன், அவர் தான் நமக்கு செய்தியை கொண்டு வருகிறவர். அப்போ அவர் என்ன செய்ய, ஆவியானவர் மூலமாக பேதுருவுக்கு அது வெளிப்படுத்தப்படுகிறது. பாருங்க, அவங்க வீட்டுக்குள் ஒளிஞ்சி செய்த காரியம் பேதுருக்கு தெரிய வருகிறது. அதுதான் என்ன என்று சொன்னால் தேவனுடைய பர்வதத்திலே காத்திருக்கிறது. அது அங்கே காத்திருக்கும் போது சபையில் யார் என்னென்ன தீங்கு செய்ய நினைக்கிறார்களோ, சபைக்கு விரோதமாக யார் எழும்புகிறார்களோ, என்னென்ன சபையை கெடுக்க வேணும்னு சொல்லி என்னென்ன திட்டமிடுகிறார்களோ அதை ஆவியானவர் எச்சரிப்பார். அவங்க செய்கிறதுக்கு உண்மை ஆவியான எச்சரிப்பார். அப்போ அதுக்கு சபை தலைவர்கள் எங்கே போக வேண்டும்? தேவனுடைய பர்வதத்துக்கு போனால்தான் தேவ எச்சரிப்பை நாம் பெற முடியும். அதே போல தான் குடும்ப தலைவர்களும் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை வரப்போகிறதுன்னு சொல்லி நாம் அந்த ஆவியானவர் ஏற்கனவே எச்சரிப்பார். அதுக்கு முதல் எச்சரிப்பார். அதுக்கு நாம் எங்கே போக வேண்டும்? தேவனுடைய பர்வதத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். அதான் அந்த காரியம். பாருங்க, அதான் நாங்கள் பார்க்குறோம். அந்த யோவானுக்கு ஆண்டவர் என்ன, இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆனால் நாம் தான் டைம் எடுத்து நாம் தேவனுடைய பர்வதத்தில் நாங்கள் போவதில்லை. அப்போ நாம் டைம் எடுத்து போகாதபடியால் தான் இன்றைக்கு குடும்பங்கள் பல பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு பிள்ளைகள் பின்மார்க்கமாய் போகிறார்கள், கர்த்தரை தள்ளிட்டு போகிறார். கர்த்தர் எனக்கு வேண்டாம், இயேசு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இயேசுவுக்கு முதுகை காட்டுகிறார்கள். இன்றைக்கு பாருங்கள், குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு பிசாசு குடும்பங்களுக்குள்ளே நுழைந்து குடும்ப சமாதானத்தை கெடுத்து குடும்பங்களே பிரச்சனைகளை கொண்டு வந்து பாருங்க, இன்றைக்கு டிவோர்ஸுக்கு போகிற அளவுக்கு இன்றைக்கு குடும்பங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்றால், இன்றைக்கு குடும்ப தலைவர்கள் அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யவில்லை. கர்த்தர் கொடுத்த அந்த பொறுப்பை அவர்கள் செய்யவில்லை. எப்படி ஆதாம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் கொடுத்த அந்த பொறுப்பை அவர் தவற விட்டார். அந்த காரியத்தை அவர் செய்யவில்லை. அதனால தான் பிசாசு நுழைந்தான் தோட்டத்துக்குள். இன்றைக்கு எத்தனை பாருங்க, நம்முடைய குடும்பத்துக்குள் பிசாசு பாருங்க எத்தனை பேர் நுழைந்திருக்கிறான்னு சொல்லி. இன்றைக்கு குடும்பத்துக்குள் பாருங்க பிசாசு நுழைந்திருக்கிறான். இன்றைக்கு எவ்வளோ குடும்பங்களிலே இன்றைக்கு குடும்ப சமாதானம் இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு குடும்பங்களிலே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோட ஐக்கியமே இல்லை. கிறிஸ்துவோடு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே இந்த குடும்பம் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு குடும்பம் வேற எங்கேயோ இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுவதை விட்டுட்டு இன்றைக்கு குடும்பம் பார்த்தீங்கன்னா உலக காரியங்களை பின்பற்றுகிறது. படிப்புக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறது. பணம் பணத்துக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறது. உலக மேன்மைக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பணம் இருக்குதான், படிப்பு இருக்குதான், உலக மேன்மைகள் இருக்குதான். ஆனால் அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறது. அந்த குடும்பங்களில் சண்டைகள் இருக்கிறது. அந்த குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள் இருக்கிறது, பிரிவினைகள் இருக்கிறது, குடும்ப சமாதானமே இல்லாமல் போய் இருக்கிறது. பிள்ளைகள் ஒரு பக்கமாய் திரும்பி இருக்கிறார்கள், மனைவி ஒரு பக்கமாக திரும்பி இருக்கிறார். பாருங்க, புருஷன் ஒரு பக்கமாக திரும்பி இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு பிரிந்த நிலைமையில இருக்கிறது இன்றைக்கு ஒரு குடும்பமே. அதுக்கு என்ன காரணம் என்றால், குடும்ப தலைவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யவில்லை. அதான் விபரீதம். அதனால தான் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு குடும்ப தலைவரையும் பார்த்து, சபை நடத்த தலைவர்களையும் பார்த்து எச்சரிக்கிறார். நீங்கள் மலைக்கு வரும்படியாக அவர் உங்களை சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் கர்த்தருடைய இடத்துக்கு வாங்க, கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு நீங்கள் போங்க. அதான் கர்த்தர் கூப்பிடுகிறார்.
அத்த மோசை நோக்கி கூப்பிட்ட, நீ மலைக்கு ஏறிவான்னு சொல்லி மோசை நோக்கி கூப்பிடுகிறார். அப்போ மோசே பாருங்க ஏறி போகிறார். 40 நாள் அங்கே காத்திருக்கிறார் கர்த்தருடைய சமூகத்திலே. அப்போ இன்றைக்கு ஒவ்வொரு தலைவர்களையும் கர்த்தர் கூப்பிடுகிறார். என்ற கர்த்தர் எச்சரிக்க விரும்புகிறார். அந்த எச்சரிப்பை பெறுவதற்காகத்தான், தேவனிடத்தில் அந்த எச்சரிப்பை பெறுவதற்காக தான் இன்றைக்கு தலைவர்களை கூப்பிடுகிறார் ஆண்டவர். குடும்ப தலைவர்களையும் சபையை நடத்துகிற தலைவர்களையும் கர்த்தர் கூப்பிடுகிறார். ஏனென்றால் இன்றைக்கு பிசாசு பாருங்க சபையை விழுங்க வந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு சபை மக்களையும் குடும்பங்களையும் விழுங்க வந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு பாருங்க ஓநாய்க்கள் இன்றைக்கு சபைக்குள் நுழைந்து விட்டது. அது காரணம் என்னென்ற பார்த்தீங்கன்னா, சபை தலைவர்கள் மலைக்கு ஏறி போகவில்லை, அவங்க மலையிலிருந்து ஜெபம் பண்ணவில்லை, கர்த்தரை நோக்கி காத்திருக்கவில்லை, அவருடைய சத்தத்தை கேட்கவில்லை, தேவ எச்சரிப்பை பெறுவதற்காக அவர்கள் மலைக்கு போகவில்லை. அவர்கள் ஊழியம் என்று ஊழியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஒழிய கர்த்தருடைய பருவத்திலே காத்திருப்பதற்காக அவர்கள் டைம் எடுக்கவில்லை. அதனால தான் இன்றைக்கு பாருங்க ஊழியங்கள் என்று போனபடியினால் இன்றைக்கு சபை பாழாய் கிடக்கின்றது. இன்றைக்கு சபை பாருங்க ஓநாய்க்கு நுழைந்து இன்றைக்கு ஆடுகளை பீறி கொண்டு போய்விடுகிறது. இன்றைக்கு ஆத்துமாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் திக்காக எல்லாம் சிதறப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக சபையிலே வருகிறார்கள், ஆனால் ஆத்துமா தொய்ந்து போய் இருக்கிறார்கள், சிதறப்பட்ட நிலைமையில இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆத்துமாக்கள் இன்றைக்கு பாருங்க பல குடும்பங்களே பிரச்சனை. அந்த குடும்பங்கள் சபைக்கு வருகிறது, ஆனால் அந்த திரும்ப வீட்டை போகிறார்கள், ஆனால் பிரச்சனையோடு போகிறார்கள். ஒரு விடுதலை இன்றைக்கு இல்லாமல் இருக்கிற குடும்பங்கள் மத்தியில். அது காரணம் என்னென்றால், சபை நடத்துகிற தலைவர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யவில்லை. அதே போல தான் குடும்ப தலைவர்களும் செய்ய வேண்டிய வேலையை செய்யவில்லை. அதனால் கர்த்தர் எச்சரித்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த காரியத்தில் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். பாருங்க நோவாவுக்கு எச்சரிப்பு வந்தது. அவர் என்ன சார் முதல் அவர் பயபக்தி உள்ளவராய் மாறுகிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிறார். இதுவரைக்கும் செய்த காரியத்தை விட்டுட்டு தேவ பக்தி உள்ள மனுஷனாக மாறுகிறார். அதுக்கப்புறம் தான் குடும்பத்தை அவர் ரட்சிக்கிறதுக்காக பேழை உண்டு பண்ணுகிறார். அப்போ இதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். பாருங்க திரும்ப அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவன் ஆகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். பாருங்க எவ்வளவு அருமையாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு ஒவ்வொரு குடும்ப தலைவர்களையும் பார்த்து கர்த்தர் எச்சரிக்க விரும்புகிறார். அன்றைய குடும்பத்துக்கு விரோதமாக பிசாசு பல காரியங்களை செய்யாமல் திட்டமிட்டு இருக்கிறான். அப்போ அதில் நாங்கள் தப்ப வேணும். அன்றைக்கு குடும்பங்கள், பிள்ளைகள், மனைவி, புருஷமார் எல்லாம் தப்ப வேணும் என்றால் குடும்ப தலைவனாகிய புருஷன் அவன் பார்த்து எங்கே போக வேணுமா? கிறிஸ்து தான் அவனுக்கு தலை. அப்போ கிறிஸ்து இருக்கிற இடத்துல அவன் இருக்க வேண்டும். புருஷன் அவன் அங்கே இருக்க வேண்டும் புருஷர். அப்போ கிறிஸ்து தலையாக இருக்கிறபடியால் கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே இந்த புருஷன்மார் இருக்க வேண்டும். அப்போ அங்கே காத்திருக்க வேண்டும். அப்போ தான் தேவ எச்சரிப்பை நாம் பெற முடியும். அதே போலத்தான் சபை தலைவர்கள், அவர்கள் தான் கண்காணியாக சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் காத்திருக்க வேண்டும். சபை தலைவர்கள் மலையிலே காத்திருக்க வேண்டும் கர்த்தரிடத்தில் எச்சரிப்பை பெறுவதற்காக. ஸோ இந்த காரியத்தை கவனமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகவே ஆவியாக நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் அநேக காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் ஆவியானவர் உள்ளத்திலே போட்ட காரியம். இதெல்லாம் சொல்லும்படியாக எனக்கு உணர்த்தினபடியால் தான் ஸோ இந்த செய்தி உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இன்னும் அநேக காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆகவே கர்த்தர் தாமே நம்மோடு இடைப்பட்டு நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஸோ அடுத்த முறைக்கு உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன்.